launching my program for just 10K. Look at my eyes, tell me your tale, do you see the road? I'm out to my soul, and tell me the size whenever the smoke clear out of my face. And my picture perfect, or do I look fried? All of that green and yellow that drip from your eyes is... This video is something very close to me. I'm just going to share the launch of my program. But அதுக்கு முன்னாடி உங்களோட சஜஷன்ஸ் எனக்கு வேணும். கிரிஞ்சானாலும் you guys supported me. Every video has got good reach and the messages that you have sent very wholesome. Thank you. First, நான் ஆல்ரெடி ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஏன் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கேன். மை பர்சனல் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். பட் சில பேர் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ரைஸை கம்மி பண்ணுங்க, இது கூட பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை கிடையாது. பட் சில பேர் வந்து ப்ரோ ஃபீஸை வந்து அதிகமாக்கிடாதீங்க, நான் வந்து மணி சேவ் பண்ணுறேன் உங்கள் ப்ரோக்ராம்காக, இப்படி சொல்லும் போது லிட்டரலி வை பீப்புள் வாண்ட் டு ஜாயின் அப்படின்னு தான் தோணுது. அப்படின்னா பண்ணியிருக்கோம். கிரிஞ்சாக இருக்க ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் இதனோட ஃபீலிங்ஸ் நான் எப்படி சொல்கிறது. அப்புறம் ஃபஸ்ட் எனக்கு ஒரு விஷயம் போகிறேன்னா தட் ஹாஸ் டு பி வாட் லைக் எனி திங். லைக் நான் யூடியூப்பில் போகிற கான்டென்ட் ஆகட்டும், நான் யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும், ஏன் நான் ரன் பண்ணுற மென்டரிங் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், குவாலிட்டியாக உள்ள பண்ணும்போது அது ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும் கைஸ். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஒரு ஃபீ சார்ஜ் பண்ணேன்னா அது ஒர்த்தாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஐம் ஸ்பெண்டிங் மை வேல்யூபிள் டைம். பட் ஸ்டில் நிறைய பேர் கேட்குறதும் நியாயம் தானே. எல்லாராலையும் 35K பே பண்ண முடியுமானா முடியாமல் இருக்கலாம். பட் எனக்கு என்னென்னா நான் ஒரு குரூப் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் சீரியஸாக சொல்கிறேன், அது குவாலிட்டியாக இருக்காது. வை மீன்ஸ் ஃபஸ்ட் ட்ரேடிங்கிறது 1 monthல லேர்ன் பண்ணுற விஷயம் கிடையாது, நிறையா இருக்குது. லைக் இட்ஸ் லிட்டரலி ஹியூஜ். லைக் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ப்ரைஸ், டைம், ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, டிசிப்ளின், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைசிங், கன்சிஸ்டன்சி, மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் நிறைய டெக்னிக்கல் கான்செப்ட் நிறையா இருக்குது. இதெல்லாம் எப்படி 1 monthல லேர்ன் பண்ண முடியும்? சரி, இப்போ நான் வந்து குரூப் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேனே வைங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு 10 பேரை ஜாயின் பண்ண வைப்பேன். இப்போ அவங்களுக்கு கிளாஸ் போகும். அந்த மந்த் முடிஞ்சதும் அடுத்த பேட்ச்க்கு நான் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட் மந்த் லேர்ன் பண்ணதும் ப்ராப்பராக நாலேஜை கெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு லிட்டரலாக அவங்களை ஸ்கேம் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னடா எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கேன். மந்த்லி ஆள் சேர்க்குற மாதிரி. இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா கோர்ஸ் எடுத்து ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த கில்ட்டெல்லாம் நம்மளால் தாங்க முடியாதுப்பா. எனக்கு ஆல்ரெடி பர்சனல் மென்டர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நான் அவங்களை கைட் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பேன். ட்ரேடிங்லாம் சீரியஸாக 1 monthல ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்களா வெறும் டெக்னிக்கல் கான்செப்ட் லைக் FEG, பிரேக்கர்ஸ், OT, மிட்டிகேஷன் பிளாக், ரிஜெக்ஷன் பிளாக், ஆர்டர் பிளாக்ஸ், SMT, 90 minute சைக்கிள், குவார்டர்லி தியரி, மேக்ரோ, சில்வர் புல்லட், இதெல்லாம் படித்தா மார்க்கெட்டை மாஸ்டர் பண்ணிட முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் FEG கான்செப்டை புதுசாக கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதே FEGயை நீங்கள் ஒரு 2 month கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணால் அப்போ எப்படி பண்ணீங்களோ அதை விட உங்களோட என்ட்ரி மாடல் ப்ரிசைஸாக இருக்கும், அக்யூரேசி அட் இட்ஸ் பீக். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு வில் கெயின் நாலேஜ். இதை நீங்கள் 1 monthல பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நோ சான்ஸ். ஸோ நான் என்ன முடிவு பண்ணேன்னா ரெக்கார்டர் செஷன்னா ஒரு 10 மாடல் ரெடி பண்ணிட்டு இந்தாப்பா படிச்சுக்கோ, அது கிடையாது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டேக் திஸ் ப்ரோக்ராம் ஃபார் அட்லீஸ்ட் 1 to 1.5 years. அதாவது 1.5 வருஷத்துக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இது வெறும் கான்செப்ட்ஸ் இல்லாமல் என்னோட ஹோல் எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ணும். இதை நான் இன்னும் ஸ்ட்ரக்சராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், திஸ் ப்ரோக்ராம் இஸ் நாட் அபவுட் கான்செப்ட்ஸ். திஸ் வில் பி அ mentoring program where I'll be sharing my experience along with concepts, trades, how to handle emotion, risk management, நான் அப்படி ட்ரேட் எடுப்பேன், and my knowledge for at least 1.5 years. This will give you a wide knowledge about markets. ரெண்டாவது, டவுட் செஷன்ஸ். எவ்ரி வீக் will be having at least 2 டவுட் செஷன். பட் அந்த டவுட் செஷனுக்கு முன்னாடி உங்கள் டவுட்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிடணும். ஏன்னா நான் ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர் பண்ணி டவுட் செஷன் ஆன்சர் பண்ணுவேன். மூணாவது, கம்யூனிட்டி. we are already having a Discord community where I'll be sharing my trades, and அது மட்டும் இல்லாமல் மெம்பர்ஸும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்யூனிட்டி தேவை. டிஸ்கார்டில் டெய்லி என்னோட வியூ ஆன் சார்ட்ஸ் அண்ட் என்னோட ட்ரேட்ஸை ஷேர் பண்ணுவேன். டவுட்ஸ் வேணால் நீங்கள் அதுலேயும் கேட்கலாம். அண்ட் நாலாவது, இதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், யுவர் எஃபோர்ட்ஸ். இது கண்டிப்பாக நீங்கள் எஃபோர்ட்ஸ் போட்டே ஆகணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஈஸி இல்லை. நீங்கள் உண்மையிலே ட்ரேடிங் கற்றுக்கணும், அது நான் என்னோட கரியராகவோ இல்லை ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா you have to dedicate yourself in learning the skill. இங்கே நீங்கள் மணி மேக் பண்ணணும் வராமல் ஒரு ஸ்கில்லை ப்ராப்பராக கற்றுக்கணும் வந்தால் you will enjoy the process. இங்கே நான் 1.5 years சொல்லி கொடுத்தா மட்டும் பத்தாது. this is something you have to cherish in your life. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் எஃபோர்ட்ஸ் எடுத்து படிக்கலாம், நான் வீடியோ போட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் தர, இதில் உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஃபர்ஸ்ட், you have to dedicate yourself in learning this skill. அண்ட் ரெண்டாவது, நான் வீடியோ போடுறத நீங்கள் ரியல் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி பார்க்கணும், ஒரு நாள் விடாமல் ரெகுலராக. அட்லீஸ்ட் 1 hour ஆச்சும். அண்ட் மூணாவது, டிஸ்கவுண்ட் கம்யூனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி இழந்துடாதீங்க. அதாவது ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு குரூப்பாக ட்ரேடிங் பண்ணுறது. நீங்கள் தப்போ சரியோ நீங்களாக பண்ணுங்கள். அப்படி டவுட்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அப்படிலாம் டவுட் செஷனுக்கு கேளுங்க, அதுக்கு தான் நான் இருக்கேன். நாலாவது, ஃபண்ட்ஸ். நீங்கள் யாரும் அவரோட ஓன் ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்ஸ், அதுவும் கம்மி அக்கௌண்ட் லைக் $5,000 $6,000 அவ்வளோதான். அதை கிராக் பண்ணி அதில் வர ப்ராஃபிட் ஸ்பெக்ட் வச்சு பெரிய அக்கௌண்ட் வாங்கிக்கோங்க, அப்படி தான் போகணும். அண்ட் ஃபண்ட் அக்கௌண்ட்ஸை பற்றி நான் இன்டெப்த்தாக ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம், நிறைய நுணுக்கமான விஷயம் இருக்குது, அதை நான் ஷேர் பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், எவனாவது அவரோட ஓன் ஃபண்ட்ஸை தூக்கிட்டு வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா சாலா அவ்வளோதான். இது வந்து உரிமையில் சொல்கிறேன். அண்ட் ஃபிஃப்த், ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். நல்லா கிவ் அப் பண்ணணும்னா எப்போயும் கிவ் அப் பண்ணிக்கலாம். என்னோடய ஜேர்னி அவ்வளோ மோசமாக இருக்கும்.
இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு பேஷன் யூ. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நான் உங்களுக்கு தர ஒரு இன்புட்டும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். சீரியஸ்லி இந்த மாதிரிலாம் என்கிட்ட யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ இருக்க ஸ்டேஜுக்கு நான் எப்போயும் வந்திருப்பேன். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா ஐ எம் கிவிங் மை ப்ரோக்ராம் ஃபார் 10K. அதுக்கு முன்னாடி சீரியஸாக குறைக்க முடியாது guys. ஐ எம் ஸ்பெண்டிங் மை வேல்யூபிள் டைம் ஃபார் திஸ். மேபி லான்ச் அப்போ ஏதாவது டிஸ்கவுண்ட் போகிறேன் லைக் ஒரு 50 to 100 மெம்பர்ஸ்க்கு. ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகே, நான் ப்ராப்பராக படிக்கிற நம்ம டெடிகேஷனோட மணியில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜேர்னியில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ப்ராப்பராக ரிஸ்க் பண்ணுறேன், இப்படிலாம் பண்ணுறீங்கன்னா ஐ வில் கிவ் யூ பாம். அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். இதை நான் வந்து தற்பமையோட சொல்ல ஐ எம் சேயிங் திஸ் கான்ஃபிடென்ட்லி. யூ வில் கெட் அ ஜெம் ஃபார் எ லைஃப் டைம். இல்லை ப்ரோ எனக்கு வேண்டாம் நானே பார்த்துக்கனா எனக்கு ஓகே ஃபைன். ஜென்யூனாக கமெண்ட் பண்ணுங்கள், வன்வத்தை கொட்டி தீக்காதீங்க. உங்கள்கிட்ட கேட்டு தான் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று ப்ரோ ஃப்ரீயாக கொடுங்க ப்ரோ, நீ அவ்வளோ மணி மேக் பண்ண எதுக்கு சார்ஜ் பண்ணணும்னா தயவுசெய்து கேட்காதீங்க. இட்ஸ் மை டைம், ஐ எம் டெடிகேட்டிங் மை செல்ஃப் ஃபார் திஸ். நான் இன்னும் 2 பிஸ்னஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ வில் பி லான்ச்சிங் சூன். ஒன்று சரி ஓகே சொல்கிறேன், ஜேர்னெக்ஸ் ஜேர்னல் அப்ளிகேஷன். நான் என்னோட சஸ்பென்ஸ் அதை வந்து லான்ச் பண்ணும்போது தான் சொல்லுவேன். இதுக்கு வழி நம்ம இந்த மாதிரி ப்ராப்பராக இன்ட்ராக்ஷன் வீடியோ பண்ணதில்லை. இப்போ தெரிஞ்சிடும் யார் உண்மையாக வீடியோ பிடிச்சி பார்க்குறீங்க இல்லை வன்மத்தோடு பார்க்குறீங்கன்னு. ஓகே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஷேர் யுவர் தாட்ஸ் இன் த காமெண்ட் செக்ஷன். அன்டில் தென் பாய்.